அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவு தான். பொருளாதாரத்தில் வெற்றி பெறக்கூடிய சில ரகசியங்கள் இருக்குது. எண்கள் இருக்கிறது. எண்கள் இல்லாமலாம் கிடையாது. எண்களை வைத்தும் வெற்றி பெறலாம், மந்திரங்களை வைத்தும் வெற்றி பெறலாம். ஏன்னா நம்பிக்கையோட சொல்லணும். அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதற்கடுத்து மகாமேரு என்று ஒன்று இருக்கு. மகாமேருன்னா இதுதான், இந்த இருக்கிற இதுதான். இந்த மகாமேரு என்ன சொல்லலாம்னா, இது இந்த ஸ்ரீசக்கரத்தோடைய அமைப்பை இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அப்ப இந்த மகாமேரு யார் வைத்து வேணாலும் வழிபாடு பண்ணலாம். இந்த மகாமேரு அப்படின்பாங்க. இதை யார் வச்சு வேணாலும் வழிபாடு பண்ணலாம். இது உண்மையாகவே என்ன சொன்னா ஒரு சக்தி உடையதானா, உண்மையாவே சக்தி உடையது. இந்த ஸ்ரீசக்கரமாக ஸ்ரீசக்கரமாக நம்ம என்ன சொன்ன வீட்டுல போட்டோ போட்டு வச்சிருந்தோம். இப்ப ஸ்ரீசக்கரத்தை வச்சு யாரும் பூஜை பண்றதே கிடையாது. எந்த ஒரு மனிதன் மாதம் மாசப்பிறப்பு அன்னைக்கு ஸ்ரீசக்கரத்தை வச்சு பூஜை பண்ணணும். அப்ப ஸ்ரீசக்கரம் சகல விதமான சம்பத்துகளையும் கொடுக்கும். அப்ப சகல விதமான சம்பத்துகளையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது இதை யாருமே பெரிதாக ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க தாந்திரிகத்துல சில விஷயங்களை சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, தாந்திரிகம் என்பது கோவிலில் கொடுக்கின்ற இத்தனைக்கான அன்னதானம் மாதிரி. ஆமா, அதே சமயத்துல முறையாக வழிபாடு பண்ணினீர்கள் என்று உங்க வீட்டுல என்ன சொன்னா சீரக சம்பா வீட்டுக்குள்ள உட்கார்ந்துரும், நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்றான்னா இப்ப சமீபத்துல ஒரு ஃபங்க்ஷன் கழுவுமலையில அன்னதானம் போடுறாங்க. வரிசையில நின்று மக்கள் வாங்குகின்ற ஒரு அவல நிலையை நான் பார்க்கிறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுல வட்டி கொடுத்து வாங்குறவனும் வாங்கிட்டு வரான். அன்னதானம் என்பது என்னது தெரியுமா? ஏழை எளியவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு அன்னத்தை தானம் பண்ணுவதுதான் அன்னதானம். இதான் உண்மை. இந்த அன்னதானத்தில் ஒரு பெரிய மனுஷன் எப்பயுமே வட்டிக்கு கொடுத்து வாங்குவான். அந்த ரயில் நடந்து போகும்போது அவன் கடைக்கு சிட்டை வட்டி அப்படி தூக்கிட்டு வரான். என்னடா அந்த சோத்துக்கு என்ன சொன்னான்னா, இவ்வளவு இன்னமும் காலம் மாறிவிட்டது. அவ்வளவு ஈஸியா காலையில ஒரு 8 மணிக்கு 8 மணிக்கு நான் 7:30 மணிக்கு வாக்கிங் போகும்போது கொடுக்குறாங்க. அதை வேக வேகமா போய் வாங்குறாங்க. இன்னும் நமக்கு சோத்து பஞ்சம் தீரவில்லையா அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. அன்னதானம் என்பது ஏழைகளுக்கு மட்டும்தான், பணக்காரனுக்கு அல்ல. பணக்காரன் அன்னதானம் பண்ணணும். ஏழைகள் என்ன சொல்லலாம்னா ரொம்ப கஷ்டப்பட்டவன் வாங்கணும். இப்படித்தான் இருக்குது. இன்னைக்கு போடுறவனு அவன்பாட்டுக்கு போடுறான், வாங்குறவனு அவன்பாட்டுக்கு போடுறான். என்னத்துக்குன்னே தெரியாம போச்சு. அது என்ன சொல்லலாம்னா மைனஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. சில பேர் இப்ப நாம அன்னதானம் போடுறோம்னா, நம்ம அன்னதானத்து எங்க போடுறோம்னா, வாழ்விழந்த பெண்கள், விதவைகள், இவர்களுக்குத்தான் வல்லநாடு ஜீவசமாதியில் ஒவ்வொரு நாளும் 100 பேருக்கு, கணவனை இழந்த விதவைகளும், ரொம்ப கஷ்டப்படுகின்ற ஃபேமிலிகள் தான் அங்கே சாப்பிட்றாங்க. டெய்லி ஒரு 100 பேர். பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு எல்லாமே சிறப்பான அன்னதானம் போடுவாங்க. அதுல எல்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு தான் நம்மெல்லாம் என்ன சொல்லலாம்னா பணம் கொடுக்குறோம். மாசத்துல 3 தடவை நம்ம கொடுத்துட்டு வரோம். அப்ப உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி வேணும். நாம் என்ன சொல்லலாம்னா இந்த மகாமேருவை வைத்து வீட்டில் வழிபடலாம் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால், இது நீங்க இங்கெல்லாம் வரணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. என்ன காரணம்னா என்ன சொல்றேன்னா, இதை வாங்கி அதை பவர் பண்ணி, நீட் பண்ணி, கரெக்ட் பண்ணி கொடுக்கணும். இது நீங்க ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையானது இந்த அளவு வச்சுக்கிட்டாலே போதும். வீட்டுல இந்த அளவு வீட்டுல வச்சு நீங்கள் என்ன சொல்லலாம்னா பண்ணலாம். நேயா வந்துட்டீங்களா? பார்த்து போங்க, ஏதாவது சாப்பிட்டு போங்க. சரி, ஓகே.
அப்ப இந்த மாதிரி வந்து என்ன சொல்லலாம்னா, வீட்டில் வைத்து நல்லா விளக்கி கழுவி அழகா நெத்தி இந்த உள்ள சந்தனம் குங்குமம் வச்சு அழகா இது ஒரு மந்திரம் சொல்றேன், கடைசியில சொல்றேன். இப்படி வச்சு வணங்கினீர்கள் என்று சொன்னால் உங்க வீட்டில் வந்து பொருளாதார கஷ்டம் நீங்குவதற்கு இந்த மகாமேருவில் இருக்கின்ற 51 கோணங்கள் உதவி செய்யும். அப்படிங்கிறது நான் வந்து ஸ்ரீசக்கரத்தை வச்சு மாசம் மாசம் பூஜை பண்ணுவேன். அது வந்து ஒரு எதையுமே வந்து ஒரு முறையை வந்து நாம் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். மாதத்தில் 3 முறைகள் வந்திருக்கிறது. மாத பிறப்பு, கடைசி வெள்ளி, இடையில் வருகின்ற பூசம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம். நீங்க மாச பிறப்பு கும்பிடலாம், மாத கடைசி வெள்ளியில குலதெய்வத்தை கும்பிடலாம். இடையில் வந்து என்ன சொன்னா, சனியை கொஞ்சம் நீங்க எப்பயுமே கை பார்த்து பிடிச்சுக்கணும். சனியில வந்து உங்களுக்கு பூசம் பிடிக்குதா, அனுசம் பிடிக்குதா, உத்திரட்டாதி பிடிக்குதா? ஏன்னா அங்கதான் பொருளாதாரம் இருக்குது. ஜலராசிகளில் தான் பொருளாதாரம் இருக்குது. அப்ப இந்த 3 ஒரு மனிதன் ரெகுலரா பிடிச்சு வந்தாருனாலே அவன் வாழ்க்கையில் உயர்ந்துருவான். அப்ப இந்த உயர்வதற்கு என்ன சொன்னா, இந்த மகாமேரு என்று சொல்லக்கூடியதை, இது வந்து என்ன சொன்னா பித்தளை தான். இதை பித்தளையில வந்து நீங்க வாங்கி வச்சுக்கிடுங்க. வீட்டுல வந்து வெள்ளி செவ்வாய்க்கு எடுத்து வச்சு என்ன சொல்லலாம்னா ஒரு அபிஷேகம், பன்னீர்ல வந்து என்ன சொல்லலாம்னா மஞ்சள் பொடியை போட்டு அபிஷேகம் பண்ணலாம், அல்லது பன்னீர்ல சந்தனத்தை போட்டு அபிஷேகம். என்னை பொறுத்தளவில் எந்த ஒரு மனிதன் சந்தன அபிஷேகம் பண்ணி பார்த்தான் என்று சொன்னால் அவனுக்கு பொருளாதாரம் வரும். இதுதான் ரகசியம். சந்தனம் என்பது ராகு. அந்த ராகு என்று சொல்லக்கூடிய அந்த சந்தனத்தை நல்லா வந்து பன்னீரில் கலக்கி அல்லது சுத்த ஜலத்தில் வந்து கலக்கி இந்த மகாமேருவுக்கு நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணலாம். அபிஷேகம் பண்ணினால் பொருளாதாரம் வரும். ஏன்னா இதை வந்து நான் வந்து ரொம்ப நாளாவே பரிச்சித்து பார்ப்பேன். எப்பயுமே என்ன சொன்னா, பூ போட்டு கும்பிடுவது, பத்தி காட்டுறது, நிவேதனம் வைக்கிறத விட வந்து எந்த ஒரு தெய்வத்திற்கும் குளிர்ச்சிப்படுத்துதல் என்பது, குளிர்ச்சி என்பது என்னது? ஜலம் என்பது திதி. அந்த திதியை வந்து என்ன சொல்றான்னா, ஜலத்தை வந்து என்ன சொல்றான்னா தெய்வத்தின் மேல் வந்து ஊற்றி, அதுவும் வந்து ஒரு நறுமண பொருள் சார்ந்த விஷயத்தை ஊற்றி நீங்கள் வந்து அதுக்கு இத்தனைக்கான அந்த ஜலத்திலே வந்து தட்டுல வச்சு வந்து இதுக்கு அபிஷேகம், சந்தன அபிஷேகம் பண்ணுங்க. சந்தன அபிஷேகம் பண்ணும்போது பொருளாதாரம் உயரும் என்பதை நீங்கள் ஒரு வாரம் பண்ணிட்டேங்கன்னு வைங்க, அடுத்த வாரத்துல அதுக்கு உண்டான ஒரு வளர்ச்சி உண்டு. இப்படியே வந்து என்ன சொன்னா, வெள்ளி செவ்வாய் ரெகுலராகவும் பண்ணலாம், யாரும் கேட்க போறதெல்லாம் கிடையாது. ரெகுலரா பண்ணா போர் அடிச்சிடணும் அப்படிங்கிறதுனால வெள்ளி செவ்வாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தனஸ்தானாதிபதி நாளிலும் லாபஸ்தானாதிபதி நாள் அப்படி வச்சுக்கணுங்க. ஒண்ணு வெள்ளி செவ்வாய் அப்படின்னு வச்சுக்கணுங்க, அல்லது தனஸ்தானாதிபதி உங்களுடைய கணத்துக்கு 2 குடையவனுடைய நாளிலும் 11 குடையவன் நாளிலும் கூட அழகா சார் அவர் யார் சாரம் வாங்கியிருக்காரு, எந்த இதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். 2ஆம் இடம்னா 2ஆம் இடம் தான், 11ஆம் இடம்னா 16ஆம் இடம், அதுக்குண்டான கிழமை இருக்கும் இல்லையா, அந்த கிழமைகள் நீங்கள் வைத்து இதை அபிஷேகம் பண்ணினால் இந்த மகாமேருடைய மகத்துவம் வந்து என்ன சொல்லலாம் பயங்கரமானது. அதிகமான வந்து என்ன சொன்னா வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது, புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடியது, பெரிய சக்தியை கொடுக்கக்கூடியது, நினைத்ததை நினைத்தபடி நடத்தி கொடுக்கக்கூடியது. பெண்கள் திருமணம் ஆகவில்லையா, டெய்லி எடுத்து வச்சு என்ன சொல்றான்னா வந்து நீட்டா வந்து என்ன சொல்லலாம்னா மகாமேருவை வந்து நீங்கள் வந்து சந்தன அபிஷேகம் பண்ணுங்க. ராகு தானே நமக்கு தேவை, வந்துருவார். அற்புதமான ராகுவை வந்து நம்ம வந்து எல்லாரும் ஏளனமா குறைச்சு பேசுறோம். அதாவது வந்து பாம்பு என்பது விஷம் உள்ளதுதான், இல்லைன்னே சொல்லவே இல்லை. ராகு கேதுகள் வந்து என்ன சொல்லலாம்னா நல்லவங்க அப்படிங்கிறது உள்ளார்ந்து போய் பார்த்தா தான் அவங்க நல்லவங்கன்னு நமக்கு தெரியும். மேல பார்த்த உடனே என்ன சொல்றான்னா வந்து பார்த்த உடனே ஐயோ பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓடணும்னா அது நம்மளை பார்த்து ஓடுது, நம்ம அதை பார்த்து ஓடுதோம். ஆனால் கொஞ்சம் நிதானமாக கவனித்தீர்கள் என்று சொன்னால் அதோடைய தன்மைகளை வேற மாதிரி மாறும். நம்மளை வந்து இவன் டிஸ்டர்ப் பண்ணலை அப்படின்னா அது ஒதுங்கி போயிடும்.
நம்ம பயந்துக்கிட்டு என்ன சொல்றான்னா இப்ப நாயா கடிக்க வருதுன்னு வைங்களேன், அமைதியா போங்க, அது ஒண்ணும் செய்யாது. ஐயையோ கடிச்சிருமா அப்படின்னு சொல்லும் போது அது தன்னை தாக்க வருகிறானோ என்று கடிச்சு விட்டுரும். அதனால அந்த மகாமேரு ஒரு அற்புதமான பொக்கிஷம். இது என்ன சொல்லலாம்னா, நீங்க வீட்டு பூஜை ரூம்ல வச்சு என்ன சொல்லலாம்னா வழிபாடு பண்ணலாம். உங்களுடைய தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி கிழமைகளில் சந்தனாபிஷேகம் பண்ணுங்க, பொருளாதாரம் நன்றாக வந்துடும். அதற்கடுத்து அலுவலகம் என்று ஒன்று இருக்கும். அலுவலகத்தில் வருகின்ற கஸ்டமர் என்ன சொல்றான்னா எப்பயுமே என்ன சொல்லணும்னா கேச்சிங் கெப்பாசிட்டி வரும். எதுல கேச்சிங் கெப்பாசிட்டி ஆகும்னா பச்சை கலர்ல தான் கேச்சிங் கெப்பாசிட்டி ஆகும். பசுமையான புல்களையும் பசுமையான நிழல்களையும் பார்க்கும்போது, குற்றாலம் அங்க கொடைக்கானல் ஊட்டியெல்லாம் பார்க்கும்போது அந்த பசுமையை பார்க்கும்போது மனம் ஏதோ ஒரு அபரிதமான நிலைக்கு ஏன் போகிறது அப்படின்னா, அந்த பசுமைக்கு ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு. அப்ப மகாமேரு பச்சை கலர்லயும் கிடைக்கும். பச்சை கலர்ல என்ன சொன்னா மரகத பச்சையில கிடைக்கும். நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணீங்கன்னா ரேட்டு கூட தான் இருக்கும், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் அலுவலகத்தில் பச்சை கலர் வாங்குவீங்க. வர்ற கஸ்டமர் பார்த்தவொடனே என்ன சொன்ன, எனக்கு ஒண்ணு வேணுமே அப்படிமா, எனக்கு ஒண்ணு வேணும் சார் வாங்கி கொடுங்க அப்படிமா. கொடுக்கலாம், கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியல. மக்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஒரு ரேட்டு பிக்ஸ் பண்ணுவோம், அந்த ரேட்டுக்கு அவங்களுடைய மனநிலை ஒத்துற மாட்டேங்குது. இதுக்கு நீயே வாங்கிக்க, நீயே பார்த்துக்க, எங்களுக்கு ஒன்றும் தேவையே கிடையாது. எங்களை பொறுத்தளவில் என்ன சொல்லணும், ஜோதிடரை பொறுத்தளவில் ஒரு நல்ல ஜோதிடராக இருப்பவர் கஸ்டமர் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கவே மாட்டான். வந்தவர்கள் வாருங்கள், வரவேற்கிறோம். வரவில்லையா நீங்கள் நன்றாக இருங்கள், எங்க வீடியோ பாருங்க, ஹாப்பினஸா இருங்க. எங்க வீடியோவால் நீங்கள் வளர்ந்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் என்னால நீங்க வளர்ந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமை சொல்லவே மாட்டான். மனிதன் நிறைகுடம் ஆகிவிடும். ஜோதிடம் படிச்சாச்சுன்னு அவன் நிறைகுடம் ஆயிரணும். நிறைகுடம் ஆயிரம் குடத்து மேல கொண்டாந்து தண்ணி ஊற்றுவான், குடத்துக்கு மேல தண்ணி கொண்டாந்து ஊற்றுவான். சார் வாரம் சார் வாரம் சார் வாரம் சார் அப்படிமா. காரணம் என்ன சொன்னா, நம்ம எப்பயுமே பொருளாதாரம் என்பது எதற்கு வேண்டும் தெரியுமா, நம்மளுடைய ஃபேமிலியை ரன் பண்ற அளவுக்கு நமக்கு வந்தா போதும். போய் சேமிப்புல போய் எதை சேர்த்து வச்சிடணும் இதை சேர்த்து வச்சிடணும் ஆன பூனை அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம அந்த மனோநிலைகளில் ஜோதிடத்திற்குள் வரக்கூடாது, வராதீர்கள். நம்ம ஜோதிடத்துல சம்பாதிச்சிடணும் அப்படின்னு ஜோதிடம் என்ன சொன்ன ஒரு ஓட்டப்பானை மாதிரி. அந்த ஓட்டப்பானையில தண்ணி ஊத்த போய்கிட்டே இருக்கணும். கெட்டாக வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களை சட்டினி ஆக்கி விடும் என்பது நான் இன்னைக்கு சொல்லுவேன். என்ன காரணம்னா, இன்னைக்கு வந்துருச்சா, நாளை காலையில யாராவது நம்மளை தேடி வருவாங்கங்கிற நம்பிக்கையில வரணும். இல்ல நேத்து காசு இருக்கு இந்த இருக்குது அப்படின்னு வரவே வராது. அதனால ஒரு பக்கம் வந்தால் இன்னொரு பக்கம் விரயம் ஆகிக்கிட்டே இருக்கணும். இருந்து எங்கேயோ என்ன சொன்னா கண்டிப்பாக அது நன்றா இருக்கும். அப்ப இந்த மகாமேருவை யார் ஒருவர் வெள்ளி செவ்வாய் இது ஜென்ரலா உள்ளது. ஒவ்வொருத்தருடைய தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி நாளில் மகாமேருவை வீட்டில் வைத்து அழகாக நல்லா சந்தனம் குங்குமம் வச்சு நல்லா சந்தன அபிஷேகம் பண்ணினால் பொருளாதாரம். மஞ்சள் அபிஷேகம் பண்ணினீர்கள், மஞ்சள் அபிஷேகம் பண்ண குடும்பம் சூப்பரான ஒற்றுமையா இருக்கும். எல்லாம் பிள்ளைகள் கணவன் மனைவி அந்யோன்யமான தன்மையில் ஒரு வீட்டுல எப்பயுமே நைட்ல நைட் லேம்புக்கு என்ன சொல்லலாம்னா மஞ்சள் கலர் பல்பு டொமாட்ஸ் பல்புக்கு படுத்துவங்க நல்லா இருக்கும். நோயை எடுத்து விடும். நோய் தீர்க்கும் சக்தி மஞ்சளுக்கு உண்டு. இதெல்லாம் நம்ம விட்டுட்டோம். அப்ப இதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும். இதற்கு நான் ஒரு மந்திரம் சொல்லிடுறேன், கொஞ்சம் நீளமா தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம மக்கள் என்ன சொன்னா கரெக்டா நீங்க கேட்ச் பண்ணிக்கிடுங்கிற நம்பிக்கையில சொல்லிடுவேன். சாரி, அது என்ன சொன்னா, இல்லைன்னா நான் எழுதி போட்டு விடுறேன். எதனா என்ன சொன்னா வேற இதில் போட்டு விடுறேன். அப்ப என்ன சொல்லலாம்னா அந்த நம்பரை மந்திரம் உடனே வாய்க்குள்ள இருந்து வராது. அவ்வளவு ஈஸியா வந்துருச்சுன்னா தான் எல்லாரும் என்ன சொன்னாங்க பெரிய பணக்காரர் ஆயிடுவீங்க இல்லையா, அது வர விடாது. அப்போ என்ன சொன்னானோ வந்துருச்சு. ஓம் உச்சிஷ்ட குலதெய்வ
அனுக்கிரக மாத்ரு பித்ரு களத்ர பூர்வ புண்ணியாய அஷ்டதுக்கு நவகிரக அஷ்ட சக்திக்கும் முதற்காரணி ஸ்ரீ சக்கர தேவியே சகலமும் சித்திக்க ஸ்வாகா. ஓம் உச்சிஷ்ட குலதெய்வ அனுகிரக மாத்ரு பித்ரு களத்ர பூர்வ புண்ணியாய அஷ்டதுக்கு நவகிரக அஷ்ட சக்திக்கும் முதற்காரணி ஸ்ரீ சக்கர தேவியை சகலமும் சித்திக்க சுவாகா. இது 25 வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச மந்திரம். அதனால குருநாதர் ஓத்துல இந்த மாதிரி என்ன சொன்னாங்க, எல்லாத்தையும் கட்டி கேட்கணும் இல்லையா, எல்லாத்தையும் கட்டி கேட்கணும். ஓம் உச்சிஷ்ட குலதெய்வ அனுக்கிரக மாத்ரு பித்ரு களத்திர பூர்வ புண்ணியாய அஷ்டதுக்கு நவகிரக அஷ்ட சக்திக்கு முதற்காரணி ஸ்ரீ சக்கர தேவியை சகலமும் சித்திக்க சுவாகா என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் சிரமமாக இருக்கு, சிரமப்பட்டுத்தான் படிக்கணும். அல்வாக்கு இந்த மாதிரி உடனே யாராவது கையில கொடுத்துருவாங்கலாம் கிடையாது, சொல்லத்தான் முடியும். பண்ணிக்கிடுங்க, பண்ணி பாருங்கள். நீங்களும் பணம் என்று சொல்லக்கூடியது வற்றாத தண்ணீராக நம்மகிட்ட இருப்போம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம் 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 வணக்கம். 3 தான் அடி போட்டிருக்கு.